சன் டிவி நேயர்களுக்கு இந்த அழகான காலை பொழுதில் எங்கள் இனிய சூரிய வணக்கம். வணக்கம் பெண்ணே நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். பெண்கள்னாலே ஞாபகத்துக்கு வர்றது அழகு மட்டும் இல்ல, அறிவு, திறமை, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, இப்படி சொல்லிட்டே போலாம் இல்லையா? இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் தங்களை அடையாளப்படுத்திக்க ஆசைப்படுற பெண்களுக்கான நிகழ்ச்சி தான் இந்த வணக்கம் பெண்ணே. பொதுவாவே கோழியையும் மிளகையும் சேர்த்து சமைப்போம். கூடவே நிறைய கொத்தமல்லியையும் சேர்த்து சமைச்சா எப்படி இருக்கும்? இன்னைக்கு சமையல் புதிது பகுதியில கொத்தமல்லி பெப்பர் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு மெஹர் சொல்லி கொடுக்க போறாங்க. சன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் பேரு கொத்தமல்லி பெப்பர் சிக்கன். தேவையான பொருட்கள்: எண்ணெய் 2 கரண்டி, கரம் மசாலா, நறுக்கிய 2 வெங்காயம், சிக்கன், இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி அரைத்து வைத்துக் கொள்ள வேண்டும், மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், தேவையான அளவு கிரீம், 1 கப் வாட்டர். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கங்க. பேன் வச்சிருக்கேன். பேன் கொஞ்சம் சூடாகணும். 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே கரம் மசாலா, பட்டை, லவங்கம். அடுத்தது நம்ம போட போறது நறுக்கிய வெங்காயம். இந்த வெங்காயம் நல்லா பிரவுன் ஆகணும். வெங்காயம் பிரவுன் ஆகிட்டு வருது. இந்த அளவுக்கு உங்களுக்கு வெங்காயம் பிரவுன் ஆகணும். நம்ம அடுத்தது சிக்கன். யூஸ்வலா எல்லாரும் இஞ்சி பூண்டு போட்டுட்டு தான் சிக்கன் போடுவாங்க. பட் இதுல வெங்காயம் நல்லா பிரவுன் ஆன உடனே நம்ம சிக்கன் போட்டுக்கணும். சிக்கனும் வெங்காயமும் நல்லா மிக்ஸ் ஆகிடுது. இப்போ பார்க்குறீங்க நீங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா வெளியே வருது பாருங்கள். அடுத்ததாக நம்ம போட போகிறது இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள், எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு சால்ட் பண்ணிடுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தக்காளி, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இது 3ம் ஒன்றா அரைச்சிக்கிட்டு இது மாதிரி ஒரு ஃபார்மில் வச்சுக்கோங்க. இப்போ இதை கலந்துடலாம். இப்போ இந்த கிரேவி ரெடி ஆகிட்டு வருது. இந்த கொத்தமல்லி வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணணும். இப்போ இந்த கிரேவி பாருங்கள், கொத்தமல்லி ஸ்மெல்லாம் போயிடுச்சு. அந்த பச்சை வாசனை இப்போ இல்லை.
இப்போ சிக்கன் வேகிறதுக்கு நம்ம 1 கப் தண்ணி ஆட் பண்ணலாம். இப்போ தண்ணி ஊற்றிருக்கோம். நம்ம 1 கப் தண்ணி. இந்த சிக்கன் வேகணும் இல்லையா, அதில் ஒரு 5 minutes நம்ம சிம்மில் வச்சு வெயிட் பண்ணுவோம். சிக்கன் சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ஸோ ஒரு 5 minutes போதும். சிக்கன் குக் ஆகிருக்கும். இந்த திக்னஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். அதில் இதுக்கு மேலே ஓவர் குக் பண்ண வேண்டாம். சிக்கனை உங்களுக்கு ஒரு மாதிரி ரஃப் ஆகிடும். நம்ம கொத்தமல்லி பெப்பர் சிக்கன் ரெடி. We'll put some cream. மீண்டும் இன்னொரு சுவையான உணவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். வணக்கம். கொத்தமல்லி பெப்பர் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்க இல்லையா? அடுத்ததா நம்ம தினசரி உணவுல சேர்த்துக்க வேண்டிய சத்துக்கள் என்னெல்லாம்ன்றத ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா பார்க்கலாம். வணக்கம் பெண்ணே நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நலம்பாழ பகுதியில நம்ம உணவு திட்ட வல்லுநர் ஷீலா அவர்கள் நம்ம உடலுக்கு தேவையான நார் சத்தை பத்தி நம்ம கிட்ட சொல்ல போறாங்க. சன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். டயட்ல இன்று பார்க்க போறது நார்ச்சத்து பற்றி. இங்கிலீஷ்ல வந்து ஃபைபர்னு சொல்லுவோம். இந்த நார்ச்சத்து பத்தி நம்மளுக்கு யாருக்கும் அதிகமா தெரியறது இல்லை. ஏன்னா இதை பத்தி யாரும் ஹைலைட் பண்றது இல்லை. இப்போ டயட்ல பேச போனா நம்ம எல்லாம் கலோரி சத்து பத்தி பேசுவோம், புரத சத்து பத்தி பேசுவோம், கொழுப்பு சத்து பத்தி பேசுவோம். பட் நார்ச்சத்து பத்தி நம்ம அதிகமா பேசுறது இல்லை. பட் நார்ச்சத்துன்றது நம்ம சரிவிகித உணவின் ஒரு ரொம்ப முக்கியமான பகுதி. ஸோ இதை வந்து தேவைப்பட்ட அளவில் எடுத்துக்க வேண்டியது அவசியம். இப்போ நார்ச்சத்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து நிறைய பயன்கள் கொடுக்கிறது. இப்போ 2 விதமான நார்ச்சத்து இருக்கு நம்ம சாப்பிடுற டயட்ல. ஒண்ணு வந்து சால்யூபிள் ஃபைபர் சொல்லுவோம், இன்னொன்னு இன்சால்யூபிள் ஃபைபர்னு சொல்லுவோம். இந்த 2 ஃபைபருமே நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப அவசியம். இந்த நார்ச்சத்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தேவைப்பட்ட அளவில் எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு ஒரு சேஷிட்டி வேல்யூ கிடைக்கும். அப்படின்னா நம்ம வந்து சாப்பிட்டு திருப்தி இருக்கிறதுனால அதிகமா சாப்பிட மாட்டோம், சீக்கிரமா பசி எடுக்காது. ஸோ இதனால வந்து எடையெல்லாம் நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் நார்ச்சத்து வந்து சக்கரை வியாதி உள்ளவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து சுகரை வந்து நல்லா கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மேலும் இதய நோய் உள்ளவர்களுக்கும் நார்ச்சத்து முக்கியம். ஏன்னா நார்ச்சத்து வந்து கொலஸ்ட்ரால் லெவலையும் கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு ரொம்ப உதவுகிறது. இது இல்லாமல் நார்ச்சத்து வந்து கோலான் கேன்சர், கான்ஸ்டிபேஷன் போன்ற நோய்களையும் தடுக்க உபயோகமா இருக்கிறது. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா எவ்வளவு நார்ச்சத்து நம்ம டயட்ல தேவைன்னா 28 to 30 grams ஆஃப் நார்ச்சத்து நம்மளுக்கு தேவைப்படுகிறது. ஸோ எந்த உணவுகள்ல நார்ச்சத்து இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வாழைத்தண்டுல நார்ச்சத்து நிறைய இருக்கும். அதே மாதிரி பழங்கள்ல வந்து நார்ச்சத்து நிறைய இருக்கு. ஒரு சில பழங்கள்ல வந்து கூடுதலா நார்ச்சத்து இருக்கு. இப்போ கொய்யா பழம், மாதுளம் பழம், ஆப்பிள் பழம். ஆப்பிள் பழம்லாம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா தோல் சீவிட்டு சாப்பிடக்கூடாது. தோலோட சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நார்ச்சத்து வந்து கூடுதலா கிடைக்கும். அப்புறமேல் 3 வேளை இப்ப நம்ம சவுத் இந்தியன் டயட்ல வந்து 3 வேளையும் என்ன பண்றோம், ரைஸ் சாப்பிடுறோம். காலையில இட்லி, மதியானம் சாப்பாடு, நைட்டுக்கு தோசை, இந்த மாதிரி சாப்பிட்டா நம்ம டயட்ல வந்து நார்ச்சத்து வந்து ரொம்ப கம்மியாயிடுது. ஸோ நம்ம வந்து பல தானியங்கள் வந்து நம்ம டயட்ல வந்து எடுத்துக்கிட்டா இப்ப பாத்தீங்கன்னா கேழ்வரகுல வந்து நிறைய நார்ச்சத்து இருக்கு. அதே மாதிரி ஓட்ஸ்ல வந்து உங்களுக்கு நிறைய நார்ச்சத்து இருக்கு. ஸோ இதுல எல்லாம் நம்ம ஏதாவது ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இப்போ நார்ச்சத்து வந்து நம்ம உடம்புல வந்து நல்லா வேலை பண்ணணும்னா நம்ம வந்து தேவைப்பட்ட அளவுக்கு தண்ணி எடுக்கிறது ரொம்ப அவசியம். இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் 8 to 10 glasses ஆஃப் வாட்டர், 2 லிட்டர் தண்ணி குடிக்க வேண்டியது அவசியம். ஸோ இது வந்து நார்ச்சத்து வேலை பண்றதுக்கு மாத்திரம் இல்லை, பட் நம்மளுக்கு அவசியமா இந்த தண்ணியும் டயட்ல சேர்த்துக்க வேண்டியது அவசியம்.
இதே மாதிரி இன்னும் பல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட தகவல்களை அடுத்த நலம் வாழ பகுதியில நம்ம பார்க்கலாம். பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். நகைகள் விரும்பாத பெண்களே கிடையாது. அதுலயும் எவ்வளவு மாடர்னான டிசைன் வந்தாலும் இன்னும் கூட ஜிமிக்கி மவுஸ் குறையவே இல்லை. தங்கத்துல மட்டும்தான் ஜிமிக்கின்ற காலம்லாம் போய் இப்ப எல்லா பொருட்களையும் ஜிமிக்கி செய்யறாங்க. இன்னைக்கு புதுசா பகுதியில நம்ம பார்க்க போறது ஜிமிக்கிய பத்தி தான். உன் அழகை கண்டு காதோறும் தூக்கு போட்டு தொங்கியதடி ஜிமிக்கி. நம்ம ராஜாக்கள் காலத்துல இருந்து இந்த நவீன காலம் வரையிலும் ஜிமிக்கி என்கிற அலங்கார பொருளுக்கு கவிஞர்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், ஏன் பெண்களா இருக்கட்டும்ங்க, ஜிமிக்கி மேல இருக்கிற காதல் குறையவே இல்லை. சில ஆண்டுகளுக்கு முன்னால நம்ம ஊர் திருவிழா இல்ல வீட்டுல ஏதாவது விசேஷம் இல்ல வீட்டுல பண்டிகை இப்படின்னு ஏதாவது ஒரு நல்ல காரணம் இருந்தாதாங்க நம்மள ஜிமிக்கியே போட விடுவாங்க. இப்ப அப்படியாங்க இருக்கு? அன்றாட வாழ்க்கையில அலங்கார பொருட்கள் எப்படி மாறிக்கிட்டே வருதோ அதே மாதிரி ஜிமிக்கிலையும் பல மாற்றங்கள் வந்திருக்கு. என்ன மாதிரி மாற்றங்கள் வந்திருக்குன்னு கேக்குறீங்களா? கல்கலை, குந்தன் கலை, பவளக்கலை, போல்கி, 1 கிராம் தங்கம் இப்படி இன்றைய நவீன காலத்துக்கேற்ற பல பரிமாணங்களோட நம்ம ஜிமிக்கி எல்லா கடையிலுமே கிடைக்குதுங்க. பொதுவா ஜிமிக்கினாலே குடை வடிவத்துல இருக்குன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படியெல்லாம் இல்லைங்க. நவீன காலத்துல பெண்களோட மனசு எந்த வேகத்துல மாறிக்கிட்டு இருக்கோ அதே வேகத்துல தாங்க ஜிமிக்கியோட வடிவத்தையும் மாத்திக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி நமக்கு ரொம்ப பிடிச்ச வேற ஒரு விஷயத்த அடுத்த புதுசால நம்ம பார்க்கலாம். குடும்பத்துல இருக்க எல்லாருடைய ஆரோக்கியத்தையும் பாத்துக்கிறது பெண்கள் தான். இந்த மாதிரி பெண்கள் சம்பந்தப்பட்ட பயனுள்ள தகவல்களோட அடுத்த வணக்கம் பெண்ணே நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.